அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுமையான ஒரு முட்டைக்கோஸ் சட்னி பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி சட்னி அரைச்சி போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் வெட்டியது, 2லிருந்து 3 தக்காளி வெட்டியது, ஒரு கோழி கொண்டளவு புளி, 5 to 6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கப்பு முட்டைக்கோஸ் நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான எண்ணெய். இப்போ இந்த முட்டைக்கோஸை வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலர் மாறாமல் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு அதை வாணலியை கழுவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் கம்மியான தீயில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை தனியாக மாற்றி வச்சுடுங்க. ஏன்னா மற்ற பொருட்களோடு வதக்கும் போது அது கொஞ்சம் நசநசன்னு ஆகிடும், அந்த மொறுமொறுப்பு இருக்காது. அதனால் அதற்கப்புறம் அதே வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இருக்க குழந்தைங்க இந்த காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த காய்கறிகளை முடிஞ்ச அளவு துவையல், சட்னி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே அதுலேயே 3 வரமிளகாயும், ஒரு பச்சை மிளகாய். இந்த மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளியை போட்டு வதக்கணும். அது கூடவே புளியையும் போட்டு வதக்கிடுங்க. தக்காளி ரொம்ப குழகுழன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதுமானது. அதோட தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸையும் சேர்த்துருங்க. இப்போ சீரகம், மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம், மிளகு எதுக்கு போடுறோன்னா, அந்த முட்டைக்கோஸில் ஒரு பச்சை வாடை இருக்கும், அது போகிறதுக்காக தான். அந்த ஃப்ளேவர், ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்கும், அது போகிறதுக்காக தான் அதை சேர்க்குறோம். இப்போ தட்டில் வச்ச பொருள் ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக, அதாவது சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம். இது துவையலாகவும் அரைச்சிக்கலாம், சட்னியாகவும் சாப்பிட்லாம். சட்னினா கொஞ்சம் அலசி தண்ணி விடுங்க, துவையல்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இது கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு அலசி தண்ணி ஊற்றி வாணலியில் ஒரு பிரட்டிக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றல, துவையலாக பரிமாறினீங்கன்னா இந்த தாளிப்பும் அவசியம் இல்லை. அதே மாதிரி வாணலியில் போட்டு வதக்க வேண்டியதும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இந்த டிஷ் உங்களுக்கு சுவையானதாகவும் இருந்தால் எனக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சுவையும் நலமும் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.